ஹாய் எவ்ரி ஒன், ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். தமிழர் கலைகள் பாடம் 11th எத்திக்ஸில் உள்ளது. ஸோ அதில் சடங்க விமானம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சடங்க விமானத்தோட உறுப்புகள் வந்து மொத்தம் 6. சரிங்களா? அந்த 6 வந்து மனித உடலோட உறுப்புகளோட ஒப்புமையாக இருக்குமோ அது என்னென்னங்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதிட்டானம் அப்படின்னா பாதம். அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அதட்டாத திட்டாத உனக்கு பாதம் தருவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதிட்டானம் பாதம். அடுத்து பித்தி கால். இப்போ காலில் தான் உப்பு குத்தின்னு சொல்லுவாங்க. உப்பு குத்திம்பாங்க, காலை காமிச்சு உப்பு குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அந்த பித்தி உப்பு குத்தி கால்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? அடுத்து பிரஸ்தரம் தோல். இப்போ தோல் வந்து நல்லா வலிமையாக இருக்கான்னு சொல்லிட்டு, தரமாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஓகேங்களா? தோள்பட்டை வந்து தரமாக இருக்கான்னு ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணுறாங்க. அப்போ பிரஸ்தரம் தோல். ஓகேவா? அடுத்து கண்டம் கழுத்து. இது நம்ம ஒரு காமெடி கூட பார்த்துருப்போம், கழுத்தில் கண்டக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டம் கழுத்து சொல்லி ஞாபகம். அடுத்து சிகரம் தலை. சிகரம்னா சிரசு, தலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சிகரம் சிரசு தலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைமிங்கா சிகரம் சிரசு தலை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்தூபி மகுடம். ஸ்தூபி வந்து ஒரு வெற்றி தூண். அதை அவன் உருவாக்கணும் அப்படின்னா மகுடம் அணிந்த ஒரு அரசனால் தான் முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்தூபிங்கிற வெற்றி தூணை மகுடம் அணிந்த அரசனால் தான் உருவாக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் சிகரம் சிரசுன்னு சொல்லியிருப்பேன். சிரசுங்கிறது வந்து தலையை குறிக்கக்கூடியது. சிகரம் வந்து எப்போவுமே வந்து உயரத்தில் இருக்கும் இல்லையா? ஸோ உயரமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம சிரசு தலையில் வச்சுருக்கோன்ற மாதிரி வச்சுக்கோங்க. சிகரம்னா சிரசு தலை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.